ஓகேவா? நிச்சயம் ரொட்டேட் பண்ணுவோமா? ஓகே. இப்போ எனக்கு டக்ட் இப்படி வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை என்ன பண்ணலாம், ஒட்டிக்கலாமா? இப்போ இதில் இருந்து இதோட லெவலும் என்னன்னு தெரில. அப்படிதானே? ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் கனெக்ட் ஆகும். ஹலோ, கேட்குது ப்ளீஸ். கேக்குதா? ஹலோ அண்ணா, கேட்கா? கேக்குது. ஹலோ, இல்லைண்ணா, ரூம்ல ஃபால் சீலிங் இல்லை. கேக்குதுல்ல? என் ரூம்ல ஃபால் சீலிங் இல்லைன்னா தானே வால் சீலிங் யூஸ் பண்ணுவோம். ஆமாம். ரூமில் ஃபால் சீலிங் இல்லை அப்படின்னா இந்த வாலோட நம்ம என்ன செஞ்சுருப்போம், இப்படி வச்சுருப்போம். சரியா? இந்த செக்ஷன் போய் பாருங்கள், இருக்கா? இப்போ எனக்கு டக்ட் இங்கே வருது. இது என்னம்மா? ப்ராடக்ட் கனெக்டர் வந்துச்சா? ஓகேவா? இதில் இது என்னமா, நமக்கு வால் கிரில்லேருந்து எனக்கு இந்த டக்ட்டு வந்து எனக்கு சின்ன சைஸ் தான். ஆனால் எனக்கு மவுத் என்னது பெருசாக இருக்குது. இப்போ இதுலேருந்து ஒரு டக்டை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா ஸ்மால்லேருந்து பிக்கருக்கு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், ஒரு ரெடியூசர் வந்து கனெக்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ரூமில் ஃபால் சீலிங் இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் ஃபால் சீலிங் வரைஞ்சிருக்காங்கம்மா. ஒரு வேளை ஃபால் சீலிங் இல்லைன்னா நீங்கள் இந்த கிரில்லை வச்சு வரையணும். கிரில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறத ஓகே. இல்லை, வாலில் கிரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இதுலேயே நம்ம லிவிங் ஏரியாலாம் பல்க்கு செட் பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா, அது எப்படின்னா? ஆமாம், அங்கே நீங்கள் ஃபால் சீலிங் யாருக்குன்னா எங்கள் பல்க் இந்த மாதிரி தெரியும். வாலுக்கு மேலே அந்த இடத்துல பல்க் அடிச்சிருப்பாங்க, வெர்டிக்கல் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதான் நம்ம எப்படி ட்ரா பண்ணுறேன்னு நான் கேட்டேன். அது நம்ம எப்படி ட்ரா பண்ணுறது? ஹரிசாண்டலாக மட்டும்தான் வருது. ஆமாம், அந்த செக்ஷன் வச்சுட்டு இதில் இருந்து லைன் மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், செக்ஷனில் இருந்து வெர்டிக்கல் போர்டு லைன் மாதிரி. சரியா? ஓகேண்ணா. இப்போதைக்கு நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன், வால் கிரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இதிலேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரா டக்ட் எடுக்கிறேன். டக்ட் எடுத்து இங்கே கொண்டு போய் இந்த டக்டோட நான் என்ன பண்ணுறேன், இது செக்ஷன் சரியா? செக்ஷனில் இருக்குது. செக்ஷன் எடுத்துகிட்டு இதில் கொண்டு போய் நான் வரைஞ்சால் நமக்கு இதில் என்ன செய்யுது, டக்ட்டு கனெக்ட் ஆகுது. இது நீங்கள் பிளானில் பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் ஆகும். இருக்கா? இப்போ எனக்கு வந்து இது டிகிரியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெடியூசர் எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் லென்த் வைஸில் இருந்தால் லென்த்துக்கு மாற்றிக்கிங்க. ஏன்னா எனக்கு இந்த லென்த்து ரொம்ப அதிகமாக இருக்குது, குறைக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு ஒரு 250 லென்த் இருந்தால் போதும். 250. ஓகேவா? டக்டர் என்ன 250. இப்போ இதில் இதுதான் நமக்கு கிரில்லு. இதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது, அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக பிளேனம் ஜென்ரேட் ஆகுதா? பிளேனம் இந்த சென்ஸ் அடிஷ்னல் டக்ட். இப்போ இந்த டக்டோடைய லென்த்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே இருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஜஸ்ட் நமக்கு வந்து ஒரு 50 mm இருந்தால் ஓகே தான். 80 mm வருது. ஓகே, சரிங்களா? அப்போ இங்கேருந்து ஒரு ரெடியூசர், ஒரு பிளேனம்லேருந்து நமக்கு மவுத் என்ன செஞ்சிடும், கனெக்ட் ஆகும். இது எல்லாமே பிளேனம் தான். சரியா? அதாவது எனக்கு ட்ராவல் வர்றதும் என்னதுமா, அதான் அந்த டக்டில் இந்த ஃப்ளோ வந்து எனக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் எனக்கு 500 இருக்குது, இங்கே 200 தான் சப்ளை தேவை. 200க்கு உண்டான 200 ஃப்ளோக்கு உண்டான டக்ட் இருக்குது. என்ன சைஸு? 350க்கு 250. பட் அந்த 200 ஃப்ளோ ரேட்டுக்கு எனக்கு ஒரு வேலை
ஒருவேளை எனக்கு 650க்கு 300 தான் கிரில்லு அவைலபிலிட்டி இருக்கும், 650க்கு 250 கிரில் இருக்குது மவுத்து. இப்போ 650லேருந்து எனக்கு என்ன வேணும், 650 மவுத்துலேருந்து ஒரு பிளேனை கனெக்ட் பண்ணுறேன். அது எந்த டெக்கில் போய் கனெக்ட் ஆகுது, 350 டெக்கில் போய் நினச்சி ரெடியூசர் ஆகி கனெக்ட் ஆகும். இப்போ நான் இந்த இடத்துல ஒரு செக்ஷன் போட்டிருக்கேன், இந்த இடத்துல செக்ஷன் எடுத்துருக்கேன். இப்போ செக்ஷன் எடுக்கும்போது இந்த கிரில்லு இந்த டக்ட்டு இதெல்லாம் தெரியும் அப்படி தானே. அதுதான் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கிரில்லுக்கு அப்புறம் ஒரு பிளேனம் ரெடியூசர் டக்கில் போய் கனெக்ட் ஆகுது. இது என்ன சைஸு, 350க்கு 250. நம்மளுக்கு இது என்ன மவுத்து அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 650/300. கிரில்லுடைய லென்த்து 650க்கு இருக்கும், 300க்கு என்ன இருக்குது கிரில்லுடைய ஹைட் இருக்குது. அப்போ எனக்கு 250 ஹைட்லேருந்து 300க்கு பெருசாக அவங்க என்லார்ஜர். பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்னது 350லேருந்து 650க்கு என்ன செய்யும், இங்கே என்லார்ஜ் ஆகி என்ன செய்யும் கனெக்ட் ஆகும். புரியுதாமா? நான் 2 சைடுமே அதாவது எனக்கு 350லேருந்து 650 விரியுது. ஹைட்டில் பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 நினச்சிது கனெக்டரு ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இப்போ ஒரு கிரில்லை வச்சு கனெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் டிபெண்ட்ஸ். இதோட சைஸ் எப்படி தெரியும், இந்த இடத்துல என்ன ஃப்ளோ ரேட் இருக்கோ அதுக்கு தகுந்த கிரில் என்ன செய்வோம், கிரில் சைஸு ஷெடியூலில் வந்து எடுத்து வைப்போம். இந்த கிரில் சைஸ் வேறு மாதிரி தான் இருக்கும், டக்ட் வேறு மாதிரி தான் இருக்கும். டக்டை சைஸிங் பண்ணும்போது அந்த பிளேனம் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், ரன் பண்ணுறதுக்கு ஹைட்டு 250 200 வச்சு தான் டக்ட்டு கொண்டு வரும். ஆனால் கிரில்லும் கரெக்டாக அதே 200 தான் இருக்கணுங்கிறது நேர்த்தி கிடையாது. அவன் மேனுஃபேக்சரர் என்ன வச்சுருக்கானோ அதான் இருக்கும். கரெக்டாக எனக்கு 200லே கிரில் வேணும்னா அதிலே சூஸ் பண்ணால் ஓகே. பட் 200லே சூஸ் பண்ணும்போது அவுட்லெட்டை சூஸ் பண்ணும்போது என்ன க்ரைட்டேரியா நமக்கு, அதோட நாய்ஸ் லெவலும் வெலாசிட்டியும் 2 to 2.5லேருந்து 2.5 மீட்டர் per செகண்டுக்குள்ளே இருக்கணும். டெசிபல் என்னமா இருக்கணும், 24 to 30க்குள்ளே இருக்கும். அப்படி தானே? இப்போ அதுபடி சூஸ் பண்ணும்போது நமக்கு கிரில்லுடைய லென்த்து ஹைட்டு வேறு மாதிரி தான் இருக்கும். அப்போ கிரில் சைஸ் வேறு மாதிரி இருக்கும், வரக்கூடிய டக் சைஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ அதையும் இதையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு இடையில இந்த மாதிரி நிச்சயம் கனெக்டரு ஜென்ரேட் ஆகும். கிரில் சைஸ் என்னங்கிறதும் நீங்களாக சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சூஸ் பண்ண முடியும். இப்போ ஓகே எனக்கு ஐஎஃப்சியே தரல, நீங்களாக பண்ணுறதா இருந்தாலும் நீங்களே என்ன பண்ணுவீங்க, ஷார்ட்டை பார்த்து சூஸ் பண்ண முடியும் அஸ் பர் க்ரைட்டேரியா அப்படி. இல்லைன்னா உங்களுக்கு ஐஎஃப்சியோ ஷார்ட் ட்ராயிங்கோ தந்திருந்தாலும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் அந்த கிரில் சைஸ் என்ன அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு தகுந்த கிரில் சைஸை நீங்கள் இங்கே என்ன பண்ணணும், எடிட் டைப்பில் போய்ட்டு மாடிஃபை பண்ணிக்கலாம். 650/300 ஆக்சுவல் மெக்கானிக்கல் ஃப்ளோ. இது என்னதுமா நமக்கு டைமென்ஷன் வித் அண்ட் ஹைட் ஆஃப் த கிரில்லு, இது அதோடைய டக்டுடைய ஹைட் அண்ட் வித்து. இது நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு இதை என்ன பண்ணிக்கலாம், டூப்ளிகேட் எடுத்து மாற்றிக்கலாம், அதை ரீயூஸ் என்ன செஞ்சுக்கலாம் வைக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு அவுட்லெட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்னலாமா, டிஃப்யூசர், அதில் ஸ்கொயர் டிஃப்யூசர், அதுலேயும் உங்களுக்கு தேவையான சைஸுக்கு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். ஸ்கொயர் டிஃப்யூசர், வால் கிரில்லும் இதே தான், எனது சப்ளை சைடு வால் சிஸ்டம் இதே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் வச்சுக்கலாம். அப்போது வால் கிரில் நீங்கள் உங்களுடைய தேவையான சைஸுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ நாளும் என்ன பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்போது டிஃப்யூசர், வால் கிரில். அடுத்து இது என்னதுமா, லீனியர் டிஃப்யூசர். இப்போ லீனியர் ஸ்லாட் டிஃப்யூசர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு மேலே ஒரு பிளேனம் பாக்ஸ் நமக்கு வச்சு பிளேனம் பாக்ஸில் கொண்டு போய் ஃப்ளெக்சிபிள் வச்சு கனெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணணும். சரியா? ஒன்று இது போக லீனியர் பார் கிரில், இதே மாதிரி தான் பார் கிரில் அப்படிங்கிறது சேம். வால் கிரில்லும் பார் கிரில்லும் ஒரே மாதிரி இருக்கும். என்ன இதை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் வித்து தான் அவைலபிள் இருக்கும். பார் கிரில்னால் நீங்கள் லீனியராக எவ்வளோ லென்த்துனாலும் என்ன பண்ணலாம் வைக்கலாம். அப்போ பார் கிரில் வைக்கும்போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும், இதே மாதிரி ஒரு பிளேனம் பாக்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அதில் டக்டை எப்படி கொண்டு போயிருப்போம் அப்படின்னா இப்படி வந்து இப்படி கொண்டு போயிருப்போம். இப்போ இதில் ஃபுல்லாக நான் பார் கிரில் வச்சுருக்கேன்னு வைங்களேன், இதில் ஃபுல்லாக பார் கிரில் வச்சுருக்கோன்னா டக்ட் இப்படி ஃபுல்லாக இதில் ரன் ஆகும். இங்கேருந்து இங்கே என்ன பண்ணியிருப்போம், ஃப்ளெக்சிபிள் கனெக்ஷன் இதே மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ போத்தா சரி. இவ்வளோதான் ஏர் அவுட்லெட்டு, டிஃப்யூசர், வால் கிரில், லீனியர் ஸ்லாட் டிஃப்யூசர், லீனியர் பார் கிரில். இவ்வளோதான் அவுட்லெட். இதை தான் நம்ம சுற்றி என்ன செய்யணும் வைக்கணும். இப்போ இதெல்லாம் நமக்கு கனெக்ட் பண்ண தெரிஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நினைக்கணும். ஸோ ஒன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பிளான் வியூலேயே வச்சு கனெக்ட் பண்ண முடியுமானா முடியாது. தேவையான இடத்துல என்ன பண்ணணும்,
செக்ஷன் வைக்கணும், தேவையான இடத்துல எலிவேஷனை பற்றி நினச்சிருப்போம். மேக்ஸிமம் உங்களுக்கு இப்போ இந்த ரெக்டே கனெக்ட் பண்ணால் அந்த நியரஸ்ட்டில் நீங்கள் ஒரு செக்ஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சரியா? புரிஞ்சுதாமா?